சபா சட்டமன்ற தேர்தலில் மோயோக் தொகுதியில் உள்ள மக்களின் நீடித்த வளர்ச்சி மற்றும் நிலையான திசையை நோக்கிய அவர்களின் அபிலாசைகள் சபா மாநிலத்திற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பால் வலுப்படுத்தப்படுகின்றன என்று PKR தேசிய உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். பினாம்பாங் நாடாளுமன்றத்தின் கீழ் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான மோயோக்கில் மக்கள் போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும் கௌரவமிக்க மாநிலமாக சபாவின் அபிலாஷைகளுக்கு ஏற்ப சமூக ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்யும் திறன் கொண்ட தலைமையை விரும்புகிறார்கள் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். சபாவில் தொடர்ச்சியாக களம் இறங்கி மக்களை சந்தித்து வரும் பிரதமரின் நிலையான அணுகுமுறையால் இந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டுள்ளதாகவும், பிரதமரின் ஒவ்வொரு வருகையும் மாநில மக்களின் வளர்ச்சியை வலுப்படுத்த தெளிவான கொள்கைகள் மற்றும் உறுதிப்பாடுகளுடன் இருப்பதாக தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இன்று சனிக்கிழமை சபா சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் பலம் பொருந்திய சட்டமன்ற தொகுதியான மோயோக்கில் போட்டியிடும் PKR கட்சியை சேர்ந்த பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் ரமிஸ்தா ஜிமி டெய்லருக்கு ஆதரவாக அவருடன் இணைந்து பக்காத்தான் ஹராப்பானின் 1000 ஆதரவாளர்களுடன் புடைசூழ வேட்புமனு தாக்கல் மையமான டெவான் கபுடாயான் பினாம்பாங் மண்டபத்திற்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ ரமணன் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று நாம் காணும் வளர்ச்சியானது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரின் தலைமைத்துவத்தின் கீழ் உள்ள மடானி அரசாங்க நிர்வாகம் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும். ஒரு தலைவர் அடிக்கடி சபா மாநிலத்திற்கு வருவது மட்டுமின்றி சபாவின் வளர்ச்சியை வலுப்படுத்த தெளிவான உறுதிமொழிகளையும் கொள்கைகளையும் கொண்டு வருகிறார் என்று டத்தோஸ்ரீ ரமணன் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மோயோக் சட்டமன்ற தொகுதியில் PKR சேர்ந்த பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர், ஆளும் GRS கட்சி வேட்பாளர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.